கோவில் மணி ஓசை நல்ல செய்திகள் சொல்லும் மணி ஓசை. அப்போ முகம் மாறி போயிடும். என்ன சொல்லுவாரு? இது உன்னை வந்து நான் கான்வென்ட்டுக்கு அமிச்சது வந்து படித்து ஒரு நல்ல பெரிய டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும்னு ஒன்று அமிச்சா நீ பாடிட்டு வந்து ப்ரைஸ் வாங்கிட்டு வந்து காட்டுறியே அவன் ரொம்ப இதாகிடுவார். அப்புறம் எங்கள் அம்மா ஒருத்தி மட்டும் தரையினிலே, அவருடைய பாடல்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட ஆசையே அலை போலே நாம் எல்லாம் அதன் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாள். வெல்கம் டு மனதோடு மனோன்னு. நன்றி. அதாவது ரொம்ப பிடித்தமான ஷோ. ஃபென்டாஸ்டிக். மனதோடு மனம், மனவாடு மனம் மட்டும் இல்லை, மனத்தோடு மனம். கெட்டப்ல இருந்து எல்லாமே நான் ரசிப்பேன். ரொம்ப சந்தோஷம். அதாவது எனக்கு உங்களை பார்க்கும்பொழுது ஒரு பக்கம் பெருமையாக இருக்கும், அந்த அப்பா வயிற்றில் நானும் பிறந்திருந்தா அப்படின்ற ஒரு பெரிய, அதாவது பெரிய ஆசை. அது உங்களை மாதிரி எங்கள் தகப்பனார் பெறாமல் பெற்ற பிள்ளைகள் பல்லாயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. கண்டிப்பாக கண்டிப்பாண்ணே. அதாவது அந்த இசை ஜாம்பவான்கள் அவங்க வீட்டில் பிறந்தது அது பெரிய வரப்பிரசாதம், பூர்வ ஜென்ம புண்ணியம், அது பெரிய பாக்கியம். அது கண்டிப்பாக. சிதம்பரம் அண்ணா வந்து சின்ன வயசுலேருந்தே நீங்கள் வந்து அந்த பிளட்லேயே இருக்குது, உங்கள் பிளட்லேயே அந்த வளர்ந்ததே ஒரு பெரிய இசை சூழல் தான். நான் பிறந்தது ஒரு பெரிய மகா வித்வானுக்கு ஒரு மகனாக பிறந்தேன். இசைமணி சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களுடைய மகன் என்பதே எனக்கு ஒரு பெரிய, அது இந்த வாழ்நாள் இந்த பிறப்புக்கு அது போரும் நினைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல பாட்டு மட்டுமல்ல, பண்பாட்டிலும் சிறந்த ஒரு மாமனிதரின் மகனாக பிறந்தேன் என்பது எனக்கு ஒரு பெரிய பெருமையான விஷயம். எல்லாரும் லவ் பண்ணுவாங்க அவருடைய வாய்ஸ் மட்டும் இல்லை, அறிந்தவங்க தெரிந்தவங்க எல்லாம் அவரை மறக்கவே முடியாத அளவுக்கு அவர் பழகியிருக்கார். எங்கள் வீட்டு பேரே இசை இல்லம். நிறைய பேர் வருவாங்க, ஃபேன்ஸ் இசை ரசிகர்கள் வருவாங்க, இசைவாணர்கள் வருவாங்க, பல கவிஞர்கள் எங்கள் அப்பாவை பார்க்கறதுக்கு வருவாங்க, கலைஞர். அதனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சுற்றி எங்கே பார்த்தா சபை தான், சங்கீத சபை. இப்போவும் நாங்கள் வீட்டில் இருக்கிற நேரம்லாம் ஒரு கலை உலக சூழல் இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் கரெக்டாக சொன்ன மாதிரி அதுவே எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். கண்டிப்பாக நம்ம சங்கீதத்தில் நல்லா வரணும், இவ்வளோ விஷயம் இருக்கா, கர்நாடக சங்கீதத்தில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா, சினிமாவில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்னு ஒரு அதன் நுட்பங்கள்லாம் நிறைய ரிஹர்சல்ஸ் நடக்கும். பெரிய கம்போசர்ஸ் நம்ம இசை மேதை டிஆர் பாப்பா போன்றவர்கள்லாம் வீட்டுக்கே வந்து கம்போஸ் பண்ணி பாட்டு சொல்லி கொடுத்துட்டு தான் போவாங்க. அப்போ அவங்க சொல்லி கொடுக்குறப்ப அவங்க வாசிக்கிறது நம்ம டிகே புகழேந்தி ஐயா அவர்கள், பல ஜாம்பவான்கள்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு ஒவ்வொருத்தரது ஒவ்வொரு ஸ்டைல். அது ஆமாம், ஒரு மகனாக இருக்கிறதுனால அருகில் இருந்து அந்த மேதைகளெல்லாம் பார்க்கக்கூடிய பாக்கியம் எனக்கு நிறையா கிடைச்சிருக்கு. அந்த சூழல் இருந்தது. எனக்கு ஒரு நல்ல ஒரு மியூசிக்கல் அட்மாஸ்ஃபியர் வீட்டில். நான் பாடிக்கிட்டு இருப்பேன். ஆனால் எங்கள் அப்பா பாடினா உதப்பண்டாம்பார். அவர் வந்து வாழ்க்கையில் ரொம்ப எதிர்நீச்சல் போட்டு கஷ்டப்பட்டு வந்தவர். அதனால் அவங்களுக்கு வந்து நான் பாடுறது பிடிக்காது. போய் படின்ட்டே இருப்பார். நம்ம உருப்படியாக ஆகணுங்கிறதுக்காக படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்னபடி படிக்கவும் செஞ்சோம். பட் ஆனால் அங்கே ஸ்கூலுக்கு போனால் நீ ஒரு பெரிய பின்னணி பாடகருடைய சன்னு, ஒரு பெரிய சிங்கருடைய சன்னு, நீ ஸ்கூல் ஃபங்க்ஷனில் நீ பாடலைன்னா வேறு யார் பாடுறது அதுதான் அப்படின்னு கூப்பிட்டு பாட சொல்லுவாங்க. அதுதான் நடக்கும். ஆமாம், நல்ல ஒரு ப்ரைஸு அதெல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டில் கொண்டாந்து கொடுத்தா எங்கள் அப்பா முகம் மாறி போயிடும். என்ன சொல்லுவாங்க? இது உன்னை வந்து நான் கான்வென்ட்டுக்கு அமிச்சது வந்து படித்து ஒரு நல்ல பெரிய டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும்னு ஒன்று அமிச்சா நீ பாடிட்டு வந்து ப்ரைஸ் வாங்கிட்டு வந்து காட்டுறியே அவன் ரொம்ப இதாகிடுவார். அப்புறம் எங்கள் அம்மா தான் வந்து அவரையும் தைரியப்படுத்தி என்னுடைய இதய தெய்வமாக நான் போற்றி வணங்குகிற என்னுடைய தாயார். இன்றைக்கும் வர்றப்போ அவங்ககிட்ட ஆசி வாங்கிட்டு தான் வந்தேன். ஃபேன்டாஸ்டிக். அவங்க தான் வந்து எங்கள் அப்பா கிட்டக்க பையன் படிப்புக்கு நான் கேரண்டி, ஆனால் பாட்டு என்னன்னு தெரியாமல் அவன் கல்யாணி ராகம்னு என்னப்பா அப்படின்னு யாரை கேட்டால் அது வேற யாரோ அப்படின்னு சொல்லக்கூடாதுல்ல. கண்டிப்பாக பக்கத்து வீட்டில் யாரோ ஒருத்தங்க இருக்காங்க போல இருக்குன்னு கல்யாணம். ஆமாம், அதனால் முறையாக சங்கீதத்தை கற்றுக் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா வந்து என்னுடைய குருநாதர் சங்கீத வித்வான் பி கிருஷ்ணமூர்த்தி, அவர் இசைக்கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரிந்தவர். அப்போ மியூசிக் அகாடமி காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்தார். அவர்கிட்ட வந்து என்னை சேர்த்து விட்டாங்க. எங்கள் அப்பாவும் அவரும் மியூசிக் காலேஜில் ஒன்றா படித்தவங்க, சென்ட்ரல் காலேஜ் ஆஃப் கர்நாடிக் மியூசிக்கில். ஸோ ரெண்டு பேரும் தி ஷேர் த சேம் வேவ் லென்த். ரெண்டு பேரும் பசங்க வந்து சங்கீதத்துக்கே விடக்கூடாது, நல்லா படித்து வரட்டும் பசங்க நினைக்கிற எண்ணம் உள்ளவங்க. அதனால் எனக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல குருநாதர் கிடைச்சது. என்னுடைய தந்தை ஞான குருவாக இருந்து என்னை வழிகாட்டியது.
அது ஒரு பெரிய பாக்கியம். அது வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே எல்லா மியூசிஷியன்ஸும் இன்ஸ்பயர் பண்ணுவாங்க. நான் எல்லா கலைஞர்களை போலையும் சரிங்க வீட்டில் சும்மா தமாஷ் பண்ணி பாடி காமிச்சிக்கிட்டு இருப்பேன். அதெல்லாம் அந்த காலத்திலேயே எல்லாம் ஒரு அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, உள்ளுக்குள்ளே அப்ரிஷியேட் பண்ணுவாங்க கண்டிப்பாக. ஆனால் வெளியில் சொல்ல மாட்டார் எங்கள் அப்பா. அப்படி பல பாடல்கள் நான் பல பெரியவங்க பாட்டெல்லாம் வேறு நிறைய விரும்பியிருக்கேன். முதல்ல அப்பா பாட்டா இல்லாட்டி வேற யாராவது? இல்லை, நான் எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் அடிக்கடி முணுமுணுத்த பாட்டு வந்து இப்போ நீங்கள் வெல்கம் பண்ணும்போது பேக்ரவுண்ட் வாசிச்சிங்கல்ல, அது அன்று முதல் இன்னைக்கு வரைக்கும் இந்த மெலடி வந்து மெல்லிசை மன்னர்களுடைய மெலடி வந்து என்ன ஹாண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ கூட எங்கேயாவது கச்சேரிகளுக்கு போனால் ஏதோ கல்யாணம் விசாரிக்கிறதுக்கு போவோம், ரிசப்ஷன் யார் கச்சேரியும் நடந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்மளை பார்த்தோன்னே ஒரு பெல் காங் தேவன் கோவில் மணியோசை காங் அடித்து அந்த பேக்ரவுண்டு வாசித்து காட்டுவாங்க நம்மளை ஸ்டேஜுக்கு வான்னு கூப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக சிக்னல் அது. கண்டிப்பாக. ஸோ அந்த பாட்டு வந்து மணியோசை பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். கிட்டத்தட்ட அது ஒரு ஃபேமிலி சாங் மாதிரி ஆகிப்போச்சு. நான் கூட தமாஷா சொல்லுவேன், எக்ஸிபிஷனில் நம்ம ஃபேமிலி பிள்ளைகள்லாம் எங்கேயாவது காணாமல் போயிட்டோம்னா அந்த பாட்டை பாடி சேர்ந்துக்கலாம் அப்படின்னு. அந்த பாடல் தேவன் கோவில் மணி ஓசை நல்ல செய்திகள் சொல்லும் மணி ஓசை. தேவன் கோவில் மணி ஓசை நல்ல செய்திகள் சொல்லும் மணி ஓசை. பாவிகள் மீதும் ஆண்டவன் காட்டும் பாசத்தின் ஓசை மணி ஓசை. தேவன் கோவில் மணி ஓசை நல்ல செய்திகள் சொல்லும் மணி ஓசை. அருமை மகனே என்றொரு வார்த்தை வழங்கும் கோவில் மணி ஓசை. அண்ணா அண்ணா எனும் ஓர் குரலில் அடங்கும் கோவில் மணி ஓசை. இது உறவினை கூறும் மணி ஓசை. இவன் உயிரினை காக்கும் மணி ஓசை. தேவன் கோவில் மணி ஓசை நல்ல செய்திகள் சொல்லும் மணி ஓசை. என்றும் அதாவது எவர்கிரீன் லிஸ்ட் அப்படின்னு பார்த்தா அதில் முதல் பாடலாக இது இருக்கும். அதாவது என்ன ஜீவன் கொடுத்து பாடுக்காரு, வாட் இஸ் சோல். அந்த ஐயா கவியரசர் கண்ணதாசனுடைய வரிகளும் மெல்லிசை மன்னர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தியுடைய இசையும் என்னுடைய தந்தையாரின் குரலும் அதெல்லாம் ஒரு முக்கனியும் சேர்ந்த ஒரு தனி சுவை போல. அது வந்து யாருமே டச் பண்ண முடியாத அளவுக்கு அவங்க செஞ்சு முடிச்சிட்டாங்க ஒவ்வொரு கம்போசிஷனும். என்ன இன்ஸ்பிரேஷன் அவங்க இன்னைய வரைக்கும் இந்த பாடல்கள் எத்தனை பேர் எத்தனை ஜெனரேஷனுக்கு இன்ஸ்பிரேஷன் இருந்திருக்கு. இன்றைக்கும் புதுசாக தான் இருக்கு. அதுதான் அழகு. அன்னைக்கு பாடின மற்ற பெரியவர்கள்லாம் கூட இசை சித்தர் சிஎஸ் ஜெயராமன் அவர்கள், அவருக்குன்னு ஒரு யூனிக் ஸ்டைல். எங்க ஃபாதர்லேருந்து அவருக்கு டிஃப்ரெண்டாக இருக்கும். யார் சொல்லுவார் நிலவே நீ சொல்லாவிடில், யார் சொல்லுவார் நிலவே நீ சொல்லாவிடில், யார் சொல்லுவார் நிலவே. நேரில் நடந்ததெல்லாம் வேடிக்கை பார்த்திட நீ சொல்லாவிடில், யார் சொல்லுவார் நிலவே. ஒரு தனி சுகம் அந்த குரல். அந்த குரல்ல ஒரு தனி சுகம். அதே வரிசையில் இன்ஸ்பயர் அதே வரிசையில் பார்த்தீங்கன்னா இப்போ திருச்சி லோகநாதன் ஐயா அவர்கள், அவர் வந்து தென்றல் ஃபர்ஸ்ட் இசை உலகத்துக்கு கிடைச்ச இசை தென்றல் அவர் தான். ஆமாம். அவருடைய பாடல்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட ஆசையே அலை போலே நாம் எல்லாம் அதன் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே. இந்த ஒவ்வொரு சிங்கருக்கும் அவங்களுக்கு உண்டான நயங்கள். கண்டிப்பா. ஓடம் பாட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிங்கருக்கும் ஒரு ஓடம் பாட்டு இருக்கும். ஆமாம், எல்லா சிங்கர்ஸுக்கும் அந்த மாதிரி ஒரு டீமை செய்ய. அமைதியான நதியினிலே ஓடும் ஓடும் அளவில்லாத வெள்ளம் வந்தாலாடும்
நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிங்கருக்கும் ஒரு ஓடம் பாட்டு இருக்கும். எங்கள் அப்பாவுக்கு ஒரு ஓடம் பாட்டு இருக்கு. ஆமாம், அது ஒன்றும் அந்த அமைஞ்சது அந்த சீனில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ஒரு போட்டு போயிட்டுருக்கோம், ஹீரோயின் இருப்பாங்க, திருப்பி உங்களை தான் காமிச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு அப்பப்போ வந்து ஒரு போட்மேன் பாடுற மாதிரி காட்டுவாங்க. ஜஸ்ட் அவ்வளோதான் காட்சி அவ்வளோதான். ஆனால் பாட்டு பிரமாதமாக ஓஹோன்னு இந்த பாட்டு பாப்புலரான சாங்கு. மெல்லிசை மன்னர்கள் அவர்களுடைய ஆட்சியில் வந்த பாட்டு இது. அந்த பாட்டுடைய பியூட்டி என்னென்னா, இப்போ நடிகர் சிவகுமார் ஐயா கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார். வெலிங்டன் டாக்கீஸ் பக்கத்தில் ஒரு கூட்டத்தில் அவர் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாராம். அப்போது பெயிண்டிங் ஆர்டிஸ்ட் வேலை. அப்போ என்ன பண்ணுவாரா, இந்த சாங் வர்ற நேரத்துக்கு காம்பவுண்ட் எகிரி குதிச்சு போய் அந்த பாட்டு வரைக்கும் அதை கேட்டுட்டு அந்த பாட்டு முடிஞ்சோன்னு தான் வருவோம் அப்படின்னு. அதே போலவே இந்த பாட்டு ரெக்கார்ட் பண்ண வரலாறுலேயே இன்னொன்று சொல்லுவாங்க எங்கள் அப்பாவுடைய டைரியில். இங்கேருந்து இவர் போகும்போது வந்து எத்தாப்பில் மியூசிஷியன்ஸ்லாம் திரும்பி வந்துட்டு இருந்தாங்களாம். இவர் என்ன ரெக்கார்டிங் கூப்பிட்டு முதல் சாங் ரெக்கார்டிங் முடிச்சுட்டு எல்லாம் வெளில போயிட்டுருக்காங்க. இப்போ எங்கள் ஃபாதர் போனோன்னே ஸ்கிரிப்டை கொடுத்துருக்காரு மெல்லிசை மன்னர். வாங்கி வச்சுட்டு இவங்க ஹெசிடேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களாம். என்னன்னு இல்லைண்ணே எல்லாம் ஆர்கெஸ்ட்ராலாம் போயிட்டாங்களே என்ன. அவர் உடனே ரொம்ப செல்லமாக எங்கள் அப்பாட்ட ரொம்ப பிரியமாக இருப்பார். எங்கள் அப்பாவுடைய தொண்டையை தடவி கொடுத்து, உங்கள் ஆர்கெஸ்ட்ரா இங்கே இருக்குண்ணே, பாட்டு எப்படி வருது பாருங்கன்னாரு. அந்த பாட்டை அவர் எதிர்பார்த்த மாதிரி ஒரு வெறும் சிம்பிள் ஆர்கெஸ்ட்ரா தான், ஆனால் பாட்டு ஓஹோன்னு அருமையாக இருக்கும் அந்த பாட்டு. ஓடம் நதியினிலே ஒருத்தி மட்டும் தரையினிலே, ஓடம் நதியினிலே ஒருத்தி மட்டும் தரையினிலே, உடலை விட்டு உயிர் பிரிந்து பறக்குதம்மா வெளியிலே, உடலை விட்டு உயிர் பிரிந்து பறக்குதம்மா வெளியிலே. ஆசை என்னும் மேடையிலே ஆடி வரும் வாழ்வினிலே, ஆசை என்னும் மேடையிலே ஆடி வரும் வாழ்விலே, யார் மனதில் யார் இருப்பார், யார் அறிவார் உலகிலே, ஓடம் நதியினிலே ஒருத்தி மட்டும் தரையினிலே, உடலை விட்டு உயிர் பிரிந்து பறக்குதம்மா வெளியிலே.